சூர்யாமாரி சீரியல்ல இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லுடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. ஜெகதீஷ் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவர் வந்து ஒரு மருத்துவர் போல இருக்கு. சார், அப்பாயின்மெண்ட் வாங்காமல் சார் யாரையும் பார்க்க மாட்டாங்க. முதல்ல என் பேரை சொல்லுங்கள், நிச்சயம் அவர் வந்து என்னை கூப்பிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பேர் என்ன? ஜெகதீஷ் அப்படின்னு சொன்னோன்னே, சார் உங்களை பார்க்க யாரோ ஜெகதீஷ்னு வந்திருக்காங்க. என்ன பேர் சொன்னீங்க? ஜெகதீஷ், எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் கேன்சல் பண்ணுங்க. அவன் என்னோட நெருங்கிய சிநேகிதன். அதனால நீங்க அவன அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே டக்குன்னு வந்து உள்ள வராங்க. ஜெகதீஷோட ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாங்க, எவ்வளோ நாள் ஆச்சுடா உன்னை பார்த்து? அடிக்கடி வந்து மீட் பண்ணியிருக்கலாம்ல. நீ பிஸியான மருத்துவர். உன்னெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? அதனால தான் கூப்பிடவே இல்ல. இப்போ எனக்கு உன்னோட உதவி தேவை. அதனால தான் நான் இங்கே வந்தேன். என்னடா சொல்ற? நீ தான் எல்லாருக்கும் உதவி செய்வ. நான் வந்து உனக்கு உதவி செய்யணுமா? ஆமா, நீ சொன்னதெல்லாம் வாஸ்தவமான பேச்சு தான். இருந்தாலும் நீ தான் எனக்கு இந்த விஷயத்தில வந்து எனக்கு நல்ல முடிவா வந்து எடுத்து தரணும். எனக்கு ஒரு பேத்தி வந்து இருக்கா. சூர்யாவுக்கும் மாரிக்கும் குழந்தை வந்து பொறந்திருக்கா. அந்த குழந்தை உண்மையிலேயே வந்து சூர்யாவோடது மாரியோடதான்னு தெரியலன்னு சொல்லி, ஏற்காட்ல நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க. "என்னடா சொல்ற? அந்த குழந்தை உங்க வீட்டுக்கு வந்திருக்கா? எப்புட்றா அது பாசிபிள்? அப்படியே வந்திருந்தாலும் எப்புட்றா அந்த குழந்தை இந்த குழந்தையா இருக்க முடியும்? இதுக்கெல்லாம் பாசிபிள் வந்து ரொம்பவே கம்மிங்கிற மாரி அந்த மருத்துவர் வந்து சொல்றாங்க. "இல்ல, எனக்கு நல்லாவே தெரியும். 100% சொல்ல முடியாட்டாலும் 95% என்னால உறுதியா சொல்ல முடியும். இது சூர்யாவோட, மாரியோட குழந்தை தான். அது எனக்கு நல்லாவே தெரியுது." அப்படின்னு சொல்றாங்க. "இருந்தாலும் நீ தான் அந்த 5% வந்து ஃபில் பண்ணணும். நான் எப்படி கண்டுபிடிக்கணும்? நீ தான்ப்பா வந்து டெஸ்ட் பண்ணி சொல்லணும்." அப்படின்னு சொல்லும்போது, "சரி, நான் சொல்றேன். சூர்யாவோட நகத்த எடுத்துக்க. அது மட்டும் இல்லாம மாரியோட முடி எடுத்துக்க. அப்புறம் அந்த குழந்தைய வந்து ஏதாவது சொல்லி சூர்யா, மாரி, அப்புறம் அந்த பாப்பா எல்லாரையும் கூட்டிட்டு வந்துரு. நான் வந்து கரெக்ட்டா வந்து எடுத்து உனக்கு சொல்லிர்றேன்." சரின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வந்து வீட்டுக்கு போறப்ப, குழந்தைக்கு தேவையான விளையாட்டு பொருள், ஸ்வீட்டு, ஜாமான் எல்லாம் ட்ரெஸ்லேருந்து எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப ஜெகதீஷ் அப்படியே மாசா வராங்க. குழந்தைக்கு எல்லா குழந்தைக்கும் சேர்த்து வந்து ஜாமான் வாங்கியிருக்கீங்களான்னு சொல்லி ஹாசினி வந்து கேட்குறாங்க. ச்சே ச்சே, இது நம்ப மாரி குழந்தை தேவிக்கு மட்டும் தான். அன்பு மழைய வந்து இவங்களே வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல. நம்ம ஜெகதீஷ், "என் பேத்தி என்ன பண்றா? சொல்லு பாப்போம்." "என்ன சிஸ்டர், இந்த ஆளுக்கு என்ன ஆச்சு? பேத்திங்கிறாப்ல. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கே." "இல்லடா, சூர்யாவோட பொண்ணு உண்மையிலேயே வந்து பேத்தியா இருப்பா. தேவியா திருப்பி வந்திருப்பான்னு ஒரு நப்பாசையில வந்து பேசிட்டு இருக்காரு. ஆனா உண்மையிலேயே இவங்க தான் தேவின்னு நமக்கு தெரியும்ல." அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. தாராவும், சங்கரபாணியும் அந்த இடத்துல, "ஏய், தேவையில்லாம பேசாதடா. நம்ம பேசுற விஷயத்தெல்லாம் மத்தவங்க கேட்டாங்கன்னு வச்சுக்கயேன், உண்டு இல்லன்னு ஆயிடும். அதனால கொஞ்சம் அமைதியா இரு. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற" மாரி சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ம தாரா அன்பு மழைய வந்து ரொம்பவே வந்து கொண்டாடுறாங்க. "என்ன மாமா, நீங்க யாருக்கும் வந்து இப்படியெல்லாம் வந்து பாசத்த வந்து காட்டவே இல்ல. இத்தன நாள் வரைக்கும் நீங்க அமைதியா தான் இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு ரொம்பவே வந்து அன்பு மழைய வந்து பொழியிறீங்களே! இத்தன நாளா காட்டியிருக்கணும் தான். இருந்தாலும் எங்க குழந்தைக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் பாசம்? நீங்க 2 பேரும் ரொம்பவே ஸ்பெஷல்ல. அதனால தான் தாரா எப்படி இருந்தாலும் வந்து நமக்கு கிட்ட இருக்கிற 2 குழந்தையும் அன்பா, பாசமா வந்து பார்த்துப்பா. தாரா காட்ட முடியாத பாசத்த நான் இந்த பக்கம் காட்டுறேன். தாரா, உன் ஆட்டத்தெல்லாம் முடிக்க தான் தேவி வந்திருக்கா. எனக்கு நல்லாவே தெரியும்." ஆல்ரெடி அந்த மருத்துவர்கிட்ட தேவி வந்து அனுப்பிச்சு வச்ச தாராங்கிற முழு விவரத்தையும் வந்து சொல்லிட்டாங்க போல இருக்கு அந்த இடத்துல. இத கேட்டோன தான் பேரதிர்ச்சியா வந்து நிக்கிறாங்க அவரு. "சரிடா, நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் எப்படி எல்லாத்தையும் சொல்ல முடியும்? அமைதியா தானே இருக்க முடியுங்கிற மாரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம ஜெகதீஷ் சரின்னு சொல்லிட்டு குழந்தையோட வந்து கியூட்டா அழகா வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. "என்ன மாமா இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்களே? நிம்மதியா சந்தோஷமா போய் தூங்க வேண்டியதானே?" "இரும்மா, நான் குழந்தையோட வந்து விளையாடணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால என்னை யாராலயும் தடுக்க முடியாது. எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு சிஸ்டர். மணி 9 மணி ஆனா, மாம்சம் எப்போதும் வந்து கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிருக்கும். ஆனா இவரு இப்போ உட்காந்து குழந்தையோட விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பொம்மைக்கும் கீ குடுத்து விளையாடுறாங்கன்னா, நிச்சயம் வந்து இது தேவின்னு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. அதனால தான் இப்படியெல்லாம் நடந்திருக்கா? இல்ல எதார்த்தமா இது மாரி பண்றாரா? ஒண்ணும் புரியலையே. எனக்கும் இந்த சந்தேகம் வந்துருச்சுடா. கன்ஃபார்மா இவருக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இப்படி வந்து பாசமா காலையிலேருந்து வந்து ரியாக்ஷன் வந்து குடுத்துட்டு இருக்காங்கன்னு, தாராவும், சக்கரபாணியும் கரெக்ட்டா வந்து ஜட்ஜ் பண்றாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் ஹாசினி வராங்க. "ஏன் மாமா, நீங்க தூங்க போலாம்ல. காலையில குழந்தை இங்க தானே இருக்க போது. விளையாட வேண்டியது தானே?" அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ம ஹாசினி, "நீ போய் தூங்கு ஹாசினி. நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு சதீஷ் வந்து குழந்தையோட நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. "இனிமேட்டு இப்படி பண்ணீங்கன்னா சரி வராது மாமா. உங்களுக்கும் தூக்கம் முக்கியம் இல்ல. நான் குழந்தைய எடுத்துட்டு போறேன்னு" சொல்லி மாறி வந்து குழந்தைய தூக்கிட்டு அப்படியே போலான்னு இருக்காங்க. குழந்தை வந்து நல்லா சாப்பிட்டுச்சா? தூங்கிச்சா? காலையிலேருந்து என்ன பண்ணா? நீங்க தானே பார்த்தீங்கல்ல மாமா, விடுங்கன்னு சொன்னோனே, குழந்தைய வந்து தொட்டில்ல போட்டுட்டு அப்படியே இவங்க 2 பேரும் ரொமான்டிக்கா வந்து பேசலான்னு இருக்கிறப்ப, கரெக்ட்டா வந்து ஜெகதீஷ் வந்து கதவ வந்து தட்டுறாங்க. "யார்றா அது? சிவபூஜையில கரடி வந்த மாரி" அப்படின்னு கிண்டல் அடிச்சு பேசிட்டு,
அப்படியே கதை திறந்து பார்த்தா அப்பா வந்திருக்காங்க. இல்லைம்மா, தேவி குழந்தை வந்து அழுதுச்சு. அதனால தானே வந்தேன். என் பாப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என் பேத்திக்கு. நம்ம ஜெகதீஷ் அந்த இடத்துல சூர்யா வந்து தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து நான் அதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறேண்ணா. சேச்சா அப்படியெல்லாம் இல்லை. அழுதது ஹாசினி அக்காவோட குழந்தை. அதுவும் மேல் ஃப்ளோரில் இருக்காங்க. உங்கள் ரூமுக்கு பக்கத்துலயே வந்து ஹாசினி அக்கா குழந்தை தான் இருக்குது. ஆனா, அத விட்டுட்டு நீங்க இங்க குடுகுடுன்னு வந்து கதவ தட்டுறீங்க. பார்க்குறீங்க, உங்க அன்பு பாசத்துக்கு ஒரு அளவே இல்லையாங்கிற மாரி, சூர்யாவும் மாறியும் ரியாக்ஷன் குடுத்துட்டு இருக்காங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பன்னு பார்த்து சூர்யா வந்து மாறி கிட்ட வரப்ப, திருப்பி வந்து குழந்தை வந்து அழுவ ஆரம்பிச்சிருது. உடனே வந்து பாட்டு பாடி குழந்தைய வந்து நிம்மதியா சந்தோஷமா வந்து தூங்க வைக்கிறாங்க. காலையில பொழுது வந்து விடிஞ்சிருது. அப்பன்னு பார்த்து சூர்யா ஆல்ரெடி வந்து நகத்த வந்து வெட்ட சொல்லியிருக்காங்க. நம்ப ஜெகதீஷ் வீட்டுக்கு வந்தோனே, அத வந்து ஒரு பேப்பர்ல மடிச்சு குப்பை தொட்டில போட சொல்லியிருக்காங்க. அதே மாரி இவங்க யாரும் இல்லாதப்ப மாரி ரூம்குள்ள வந்து சீப் எடுக்குறாங்க. மாரியோட சீப்ப. அதுல வந்து முடி இருக்கு. அதையும் கலெக்ட் பண்ணிடுறாங்க. இந்த 2த்தையும் வந்து யாருக்குமே தெரியாம தாராவுக்கும், சங்கரபாணிக்கும் துளி கூட சந்தேகம் இல்லாம கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என் ஃப்ரெண்ட் வந்து மருத்துவரா இருக்காங்க. அவர்கிட்ட நம்ம குழந்தைய வந்து காட்டணும். வாம்மா போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. நீங்க ரொம்பவே வந்து அன்பு பாசத்த வந்து காட்டுறீங்களே! என்னம்மாம்மா ஆச்சுங்கிற மாரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படின்னு சொல்லும்போது, இரும்மா என் ஃப்ரெண்ட வந்து நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி, அந்த இடத்துல, டேய் குழந்தைய கூட்டிட்டு வந்தாச்சு. நான் கேட்ட முக்கியமான 2 பொருள் இருக்கா? அது இல்லாம நான் வருவேனா? இந்தா என் பையனோட நகம், என் மருமகளோட முடி. பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது, குழந்தைய கூட்டிட்டு போறாங்க. குழந்தைக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் பக்காவா செஞ்சு முடிச்சிடுறாங்க. குழந்தைய குடுத்துடுறாங்க. இந்த ரிப்போர்ட்ட வந்து கூடிய சீக்கிரம் உனக்கு சொல்றேன்டா. கவலைப்படாம இருடா. நீ நினச்சதெல்லாம் அந்த 5% சேர்த்து பாசிட்டிவா தான் சொல்லப் போறேன். இது உங்க பேத்தி தான்னு எனக்கு இப்பயே தெரியுது. இருந்தாலும் ரிப்போர்ட் வரட்டும். பாசிட்டிவா நினைப்போங்கிற மாரி அதிரடியா வந்து பேசுறாங்க. அந்த இடத்துல வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு. ஒரு பக்கம் டூப்ளிகேட் ஸ்டீச்ச வந்து காட்டுறாங்க. அவங்க பொண்ணுக்கு வந்து முடியல போல இருக்கு. அம்மன் வந்து இறங்கிட்டாங்க நம்ம பொண்ணுகிட்ட. என்னங்க பண்றது? அப்படின்னு சொல்லி ஃபீலிங்கா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. எனக்கும் ஒண்ணும் புரியலையே. ஆத்தாக்கு நம்ம என்ன பாவம் பண்ணோம்னு தெரிலங்கிற மாரி வேதனையோட இருக்காங்க. இல்லங்க, நம்ம ஆல்ரெடி ஏகப்பட்ட பாவம்லாம் பண்ணியிருக்கோம். நம்ம குழந்தைய வந்து ஸ்ரீஜாட்ட குடுத்ததெல்லாம் ரொம்பவே தப்புங்க. அதோட பாவம் தான். அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட தில்லு முல்லுலாம் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வந்து ஆத்தா வந்து இது மாரி பண்ணிட்டு இருக்கா. பெத்தவங்க பண்ற பாவம்லாம் புள்ளைங்க மேல தான் வரும்னு சொல்லுவாங்கல்ல. அதனால தான் இப்படிலாம் வந்திருக்குன்னு வேதனையோட இருக்காங்க அந்த இடத்துல. டூப்ளிகேட் ஸ்டீஜா அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து மாரி மேடம்க்கு தான் ஃபோன் அடிச்சு நம்ம கஷ்டத்த எல்லாத்தையும் சொல்லி ஆகணும். இல்லாட்டி இதுக்கான வழியே இல்லன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே மாரிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிச்சு மாரிய வந்து கோயிலுக்கு வந்து கூப்பிடுறாங்க. அதுக்கு முன்னாடி சாமி வந்து கும்பிட்டுட்டு, சாமி பேர்ல வந்து அர்ச்சனை பண்றாங்க. அதே மாரி அவங்க பொண்ணு பேர்லயும் வந்து அர்ச்சனை பண்ற மாரி காட்டுறாங்க. "நாங்க பண்ணதெல்லாம் தப்பு தான். மன்னிச்சிடுமா" அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கப்ப, மாரிக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க. "நாங்க செஞ்ச பாவத்த தீர்க்கணும்னா ஸ்ரீஜா கிட்ட எப்படி இருந்தாலும் சொல்லி, நீங்க தான் எங்களோட பொண்ண என்கிட்டயே வந்து ஒப்படைக்கணும். பணம் காசு வேணாலும் திருப்பி குடுத்துர்றோம். தயவு செஞ்சு இது மாரி குடுங்கங்கிற" மாரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல.